அவன் வேண்டாம், எலக்ட்ரிக் பீட்டர் வேணாம், ப்ரெஷர் குக்கரில் ஒரு சூப்பர் ஹெல்தியான ராகி சாக்லேட் கேக் எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராகியில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என் பையனுக்கு ஃபஸ்ட்டு நான் சாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ராகி பாலை வச்சு தான் அவனுக்கு இன்ட்ரடியூஸே பண்ண நல்ல வெயிட் கெயின் கூட ஆகும். ஆனால் அவங்க வளர ராகிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட மாட்டாங்கங்க. இந்த மாதிரி சாக்லேட் கேக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அதில் மண் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மிக்சிங் பவுல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலுக்கு இதை ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், நெய் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு திக்கான தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எக் யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறதுனால தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் எக் ஆட் பண்ணுறீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்காதீங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் பவுல் மேலேயே ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, 3/4 கப்பு கோதுமை மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ராகி மாவில் செஞ்சிங்கன்னா கேக் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் நான் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுனால ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு பால் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்லியிருக்க அளவு கரெக்டாக தான் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எந்த பாத்திரத்தில் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை கீழே கொட்டிடுங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேக் கரெக்டாக வரும். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஒரு டேப் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தூளுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். உப்பு இந்த கலரில் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நான் நிறைய தடவை அந்த உப்பை யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் அப்படி இருக்குது. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்ஸ் வேணும்னா நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அப்படியே அந்த குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிருங்க. கேஸ்கெட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது மூடியில். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பேக் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வேரி ஆகும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கத்தியை சென்டரில் குத்தி பாருங்கள். சைடில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. பிகாஸ் சைடில் வேகமாக வெந்துடும், சென்டரில் தான் லேட்டாக வேகும். ஸோ சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டீமோல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆட் பண்ணியிருக்க ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா சட்டிலான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன்ல, நீங்கள் 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். மற்றபடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் சொன்னதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பர் ஸ்பாஞ்சியான கேக் உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடியும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. பாய்.